காலையிலேயே எந்திரிச்சு சத்துமாவு மிக்ஸை கலக்கி ஐயாவுக்கு அழகா கொடுக்கவே எங்களுக்கான காலை உணவை கிச்சன்ல ஒய்ஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல போட்டு வச்சிருந்த காப்பியை குடிச்சிட்டு கிச்சன் பக்கமா போனேன். புட்டு அவிச்சு வச்சிருந்தாங்க. வெகு விரைவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்ல இருக்கிற பாத்திரங்களையும் விலக்கி வச்சுட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோவை புக் பண்ணி அவங்களோட பிரைடல் மேக்கப் கிளாஸுக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்துல மவன் மட்டும் ஒரு 45 நிமிஷம் தூங்கினா போதும். 45 நிமிஷம் இல்ல 2 மணி நேரம் கூட தூங்குவானா. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. கரெக்டா நம்ம ரெண்டுக்கு இருக்கிற வீடு 4 ரோடு ஒன்னா ஜாயிண்ட் ஆகிற முக்கிலே இருக்குதா. இப்படி ஹார்ன் அடிச்சுட்டு போனாங்க தெரியுமா, அது கம்ப்ளீட்லி கரெக்ட் தான். இந்த மாதிரி டர்னிங்லாம் ஹார்ன் அடிச்சுட்டு தான் போகும். அதனால சில நேரம் நம்ம குழந்தை முழிச்சிருவாப்ல. பட் ஹார்ன் அடிக்காமல் போகக்கூடாது. இதோ இப்போ கூட அடிக்கிறாங்க பாரு, ஹார்ன் அடிக்கணும். நம்ம குழந்தை முழிக்கிறத நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அதனால இந்த பையன் அடிக்கடி முழிச்சிடறான். அப்புறம் ஒரு 45 நிமிடம் நிம்மதியான உறக்கத்திற்கு பிறகு தொட்டிலுக்குள்ள ஏதோ நெழிதேன்னு எட்டி பார்த்தா பையன் முழிச்சிட்டான். அப்புறம் முழிச்ச மகனை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சுட்டு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா தண்ணியையும் கொடுத்து முடிச்சுட்டு இந்த கேப்ல எங்க ஐயா 2 பாத்ரூம் போய் பேம்பர்ஸ் நாத்தி விட்டாரு. சரி ஒரு ஹாட் வாட்டர் வாஷ் கொடுத்துருவோம்னு கெட்டில் கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சுட்டு தண்ணி சூடானோடனே அந்த தண்ணியை நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிதமான சூட்டில் மிதக்க ஐயா பட்டை நல்லா கழுவியாச்சு. அப்புறம் நல்லா அம்சமா ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு பட்டில் நல்லா பவுடர் அடிச்சுட்டு பேம்பரையும் மாட்டி விட்டு அப்படியே நம்ம ஐயா வாக்கர்ல கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சாச்சு. வாக்கர்ல உட்கார வச்சதுக்கான காரணம் அவனை குளிக்க வைக்கும் போது குத்த வச்சு உட்கார்ந்தான் நல்லவா. அப்ப என் பேண்ட் டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. ரைட் நண்பர்களே, நான் மகனை பாத்துக்கிறேன். நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.